நன்றி ஐயா. நன்றி ரமேஷ் ஐயா. அ ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனை தம்முதல் குருவாய் அவற்றில் உணர்த்துவிட்டு அந்நிய மீன்மையின் அரண்களை செல்லுமே என்ற மெய்கண்டாருடைய வாழ்த்துக்களோடு, இந்த தமிழ் வாழ்த்துக்களோடு, அவருடைய தமிழால் நாம் இன்று இந்த நட்பு கூடியிருக்கிறோம். இங்கே வந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியனுடைய நன்றி. அதாவது வந்து வேர்ட் ஸ்மார்ட்ஸ், அப்புறம் வந்து என்ன சொல்ல பிபிடி ஸ்மார்ட் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ரமேஷ் ஐயா அவருடைய இது கோஆர்டினேஷன்ல இங்கே இருக்கின்ற சகோதரர்கள், அடியனுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கின்ற பாட்டுடை தலைவன் லோகநாதன் ஐயா, அப்புறம் என்னுடைய ஆச்சாரியனாக விளங்கும் அரவிந்த் மற்றும் ஹீல சார், தாமோதரன் சார், அருணகிரி சார், அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு வந்து தலை என்ற தலைப்பில் உள்ள போகிறோம். அறிஞர் அண்ணா அவரிடம் கேட்கும்போது அவருடைய கொடி இன்னும் தமிழ்நாட்டில் பறந்து கொண்டுதான் இருக்கிறது. அவருக்கு ஒரு தலைமை பண்புகள் என்று என்ன நினைக்கிறீர்கள் என்றால், தலை என்ற தலைப்பில் நான் நினைத்துக் கொண்டது என்னவென்றால், தலைமை பண்புகள் என்று சொல்லலாம். தலைமை பண்புகள் வந்து எல்லோருக்கும் இருக்க வேண்டும். பாரதியார் சொன்னது எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பது. நாட் ஓன்லி ஃபார் தி லீடர்ஸ் பட் எவ்ரி ஒன் நீட்ஸ் திஸ் கரேஜ். இப்போ சின்ன பையன், இப்போ அடியனுடைய பேரன் வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. ஆனா அவர் வந்து இப்போ என்ன சொல்றது, அவர் வந்து இதுல இன்டர் ஸ்கூல் செஸ் காம்படிஷன் கலந்துக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு தலைமை பண்பு. அதாவது 6 வயசு 7 வயசு இருந்தா கூட தலைமை பண்பு இருக்கு, தேவைப்படுது. ஸோ அதுதான் சொல்றாரு. அறிஞர் என்ன கிட்ட கேட்டும்போது சொன்னாரு, 3 காரியங்கள் சொன்னாரு. தெளிவு, துணிவு, கனிவு, 3ம் இருக்க வேண்டும் என்றார். இதே கேள்வியை நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள், அரசியலிலும் சரி சினிமாவும் சரி நீங்கள் முடிசூடா மன்னராக இருந்திருக்கிறீர்கள் என்று எம்ஜிஆரிடம் கேட்டபோது ஆங்கிலத்தில் பதில் சொன்னார் 3 வார்த்தைகளில், மேக் இட் பிலீவ். மேக் இட் பிலீவ், அதாவது இருப்பது போல தோன்ற வேண்டும் என்று சொல்லலாம். அது வந்து தமிழில் மொழிபெயர்க்கும் போது எனக்கு சரியா இல்லை, ஆங்கிலத்தில் சிறப்பாக சொல்லியிருக்க போல தோன்றிருக்கிறது. கலைஞரை பற்றி, கலைஞருடைய வெற்றியை பற்றி, அவருடைய தலைமைத்துவத்தை பற்றி அப்துல் ரஹ்மானிடம் கேட்கும்போது அவரிடம் கேட்டார்கள், 2 வார்த்தைகளில் சொல்லுங்கள் அவருடைய பர்ஃபார்மன்ஸ், தலைமை பற்றி. அப்துல் ரஹ்மான் ஐயா சொன்னார், தமிழ் வெல்லும். இந்த 2 வார்த்தைகளைத்தான், தமிழ் வெல்லும் என்ற இந்த வார்த்தைகளைத்தான் கலைஞரும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பார். ஆகவேதான் அதை சொன்னார் என்று கூறுகிறார். பஞ்சதந்திரங்கள், நம்முடைய பழைய ஆன்சியன்ட், நம்முடைய கதை மிகச்சிறந்த கதை சொல்லிகள். இப்போ வந்து நிறைய பேர் கதை சொல்லிகளா வளர்றாங்க. நம்முடைய வீரசேகரையா பலரும், சிவகணி மேடம் கூட கதை சொல்லி வளர்ந்துட்டு இருக்காங்க, நித்யாதேவி மேடம் எல்லாரும். ஸோ இப்போ வந்து அதை வந்து அது சொல்லுது, குதிரையை போல பாய்ச்சல் இருக்க வேண்டும், சிங்கத்தை போல கம்பீரம் இருக்க வேண்டும், நரியை போல தந்திரம் இருக்க வேண்டும், கழுகு போல விஷயம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறது எது, அந்த பஞ்சதந்திரம். இந்த விஷன் லேகன் என்றவர் அவர் கூறுகிறார், என்ன ஒரு லைன்ல சொல்ல போனா ஷார்ட்டா, அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட், நம்ம சரவணன் சார் மாதிரி வந்து எப்படின்னாக்கா அந்த ஒரு லைன்ல சொல்ல ஹெட்டிங்கே அப்படிதான் இருக்கு, ஆர்டினரி டு எக்ஸ்ட்ராடினரி. அதுதான் அந்த பயணம், இதுதான் முக்கியம். இது வந்து சரி என்னதான்ப்பா செய்யறாங்க. இந்த நம்ம அருணகிரி சார் பேசும்போது இதுல கூட அரவிந்த் கூட சொன்னாரு, ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டுதுன்னா அந்த அரவிந்த், என்னன்னா பொறுப்புணர்ச்சி. நம்ம அருணகிரி சார் இந்த குரூப்ல போட்டிருந்தார். ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போனா, அட்வான்சிங் அதர்ஸ் ஓவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1 நல்ல தலைவர்கள், 2 கள்ள தலைவர்கள், 3 வந்து மற்ற தலைவர்கள். ஸோ இந்த கள்ளத்தலைவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இருக்கிறார்கள், நிறைய இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக என்று திருவருட்பயனில் உமாவிசிவம் கூறுகிறார். ஸோ இந்த கள்ளத்தலைவர் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். ஈஃபில் டவர் எவ்வளவு பெரிய ஒரு மூமெண்ட், பிரான்ஸ் தேசத்துல உலகத்துல அளவுல பெரிய மூமெண்ட். அந்த இதை வந்து ஒருத்தர் வந்து 2 வாட்டி வித்துட்டார். ஸோ அதாவது அவர் வந்து பிரெஞ்சு அபிஷியலா ஆக்ட் பண்ணி அவர் வந்து வித்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பேர் வந்து விக்டர் லூஸ்டிக். எத்தனையோ பேர் வந்து ஏமாற்ற இருந்தாலும் ஏமாற சொன்னது நானோ என்று சொல்வதற்கேற்ப 1925 நடந்த விஷயம் அது. ஸோ இந்த கள்ள தலைவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். மற்ற தலைவர்கள் என்று சொல்லும்போது எனக்கு வந்து ஞாபகம் வருவது எது என்றால், நம்முடைய இவர் மால்கம் கிளாட்வெல் தான் ஞாபகம் வருகிறது. மால்கம் கிளாட்வெல் யார் என்றால், அமெரிக்காவினுடைய உலகத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர் ஒருவர். அதிகமாக
ஒரு ஸ்பீச் கொடுப்பதற்கு எக்கச்சக்கம் அதிகமான ஊதியத்தை பெற்றவர்கள் அந்தோனி ராபின்ஸ் எல்லாரையும் விட பெற்றவர் என்று சரித்திரத்தில் எழுதப்படுகிறார். அவர் சொல்லுகிறார் வந்து அமெரிக்காவில் வந்து பெஸ்ட் பிரசிடென்ட்ஸ் தலைமை அப்படின்னு சொல்ல போனா 2 பேர் தான். ஒண்ணு வந்து வாஷிங்டன், 2வது லிங்கன். அப்புறம் வந்து அவர் சொல்றாரு ரொம்ப ஒர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்ல போனா அதுவும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து வாரன் ஜி ஹார்டிங் அப்படின்ற பேர். அதை சொல்லிட்டு சொல்றாரு, ஏன்பா அவரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, இது வந்து 1921-23 நடந்த விஷயம். அமெரிக்கால 29வது பிரசிடென்டா வந்தார் அவரு வாரன் ஜி ஹார்டிங். அது சொல்றாரு, வாரன் ஜி ஹார்டிங்னே நான் சொல்ல மாட்டேன், மால்கம் கிளாட்வெல் சொல்றாரு. அவர் எப்படி சொல்லுவேன்னா, மால்கம் வாரன் ஜி ஹார்டிங் எரர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவரை செலக்ட் பண்ணது தப்பு. ஏன்பா செலக்ட் பண்ணீங்க அமெரிக்கால அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவர் சொல்றாரு, அவரும் சேர்ந்து தான் ஓட்டு போட்டிருக்காரு. அப்போ எதுக்குன்னா, அவர் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு. ரொம்ப டாலா இருப்பாரு. இது ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப கவர்ச்சியா இருக்கிற மாரி ஒரு இருந்தது. அவருடைய கவர்ச்சி எங்கள மயக்கிடுத்து. ஸோ அந்த மயக்கத்தினால நாங்க வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்றாரு. ஸோ ஹி ஹஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் டு பி தி வொர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்ட்டு. அதாவது எதுக்கு சொல்ல வரோம்னா, ஏதாவது இப்படி பல தலைவர்களையும் சரித்திரம் கண்டுதான் இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட தலைவர்கள் நாம் பெற வேண்டும் என்று அகைன் வந்து நம்ம அருணகிரி சாருக்கு மிகவும் பிடித்த பாடலை சொல்கிறேன். பெற்றதால் பிள்ளையில் வரும் அந்த வரிகள். வாலி எழுதியது. கருணை இருந்தால் வள்ளல் ஆகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். தலைவனாக இருப்பதற்கு கருணை வேண்டும், கடமை வேண்டும், பொறுமை வேண்டும். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் என்று கூறுகிறார். இந்த தலைவனுடைய செயல் என்ன வேண்டும் என்று நேற்று தினம் நாராயணன் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார். அவர் பேசியதை தான் சாராம்சத்தை தான் கொக்கோ கோலா சிஇஓ அவருடைய 5 நிமிஷம் பேச்சில் மிக ஃபேமஸான ஸ்பீச் அது. அதுலயும் வந்து அந்த சாராம்சம் இதுதான். சுயம், 1 சுயம், 2வது தொழில், 3வது குடும்பம், 4வது சமூகம். இந்த 4களில் யார் சரியான முறையில் கவனம் செலுத்துகிறானோ அவன்தான் வெற்றி பெறுவான், அவன்தான் வாழ்க்கையில் தலைவனாக இருக்க முடியும் என்று கூறுகிறார். இந்த தலைமை பண்பை பற்றி பல கருத்துக்கள் ஒரு சின்ன ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக வந்து சொல்ல தோணுச்சு. அதாவது வன்மை பெறும் நந்தி முதல் அதாவது சிவகண தலைவர்கள் வாழும் பதம் சொல்லிட்டு நம்முடைய வள்ளலார் சொல்கிறார். தலைவர்களை அவர் எப்படி பிரிக்கிறார் பாருங்கள். வள்ளலாருடைய ஃபேமஸான அகவல்ல சொல்றாரு, படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடியை அடைப்புற படைக்கும் அற்பெருஞ்சோதி, காக்கும் தலைவர்கள் அதாவது படைக்கும் தலைவர்கள் இந்த கிரியேட்டிவ் சிஇஓஸ் சொல்லலாம். காக்கும் தலைவர்கள் கணக்கில் பல கோடியை ஆக்குற காக்கும் அற்பெருஞ்சோதி, அது வந்து கோச்சிங் சிஇஓஸ் சொல்லலாம். அடக்கும் தலைவர்கள் அளவிலா தொகுதியை அடப்புற அடக்கும் அற்பெருஞ்சோதி, இது வந்து கமாண்டிங் சிஇஓஸ். ஸோ மறைக்கும் தலைவர்கள் வகை பல கோடியை அறத்தோடு மறைக்கும் அறப்பெருஞ்சோதி, திருட்டும் தலைவர்கள் பல கோடியை அழுத்தினம் திரட்டும் அற்புதம். இதெல்லாம் வந்து யார சொல்றாங்க? டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சிஎஸ். ஸோ அன்னைக்கு சொன்னதோட அன்னைக்கு சார் சொன்னார், ஸ்டீவர் சொல்லும்போது வந்து கமாண்டிங் சிஇஓஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சிஇஓஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து மற்ற கிரியேட்டிவ் சிஇஓஸ் இருக்காங்கன்னு சொன்னார் இல்லையா? அதைத்தான் நம்முடைய வள்ளலார் வந்து அந்த காலத்துல காக்கும் தலைவர்கள், படைக்கும் தலைவர்கள், அடக்கும் தலைவர்கள், மறைக்கும் தலைவர்கள், திருத்தும் தலைவர்கள் கடைசியில சொல்றாரு. அதுக்கு பியூரா இருக்காங்க, உண்மையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்படி பியூரா இருந்தவர், அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு சொல்ல போனா, என்னுடைய இதுல வந்து ரொம்ப நாளா நேத்து கூட தீவிரத்து பேசும்போது கூட சொன்னது போல சத்ய நெத்தல்லா, இவர் மைக்ரோசாப்டுடைய சிஇஓவாக இருந்தார். இப்பவும் இருக்கிறார். அவர் என்ன விசேஷம்னா, அவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். சுந்தர் பிச்சை போல அவரும் வந்து இந்திய மண்ணில் பிறந்தவர். ஹைதராபாத்ல அவருடைய ஒரு புத்தகம் இருக்கா, ஹிட் ஃப்ரெஷ் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வந்து அவருடைய மெமரிஸ், நினைவு குறிப்புகளை எழுதியிருக்கிறார். அவருடைய கம்பெனில இப்பவும் எல்லாரும் அந்த புத்தகத்தை படிக்கணும்ன்ற மாதிரி ஒரு இது அவர் விண்ணப்பம் வச்சிருப்பார். ஆர்டர் இல்லை, ரெக்வஸ்ட். அதாவது எல்லாரும் படித்திருக்கணும். நாட் ஒன்லி தட், அது மாதிரி எது நல்ல புக் இருக்கோ அதை படிக்கணும், அதை பகிர்ந்து கொள்ளணும். அவருடைய இது இப்போ
டெய்லி வந்து ஏதாவது ஒரு புக் ரிவ்யூ செஷன் ஏதாவது ஒன்று வச்சு நல்ல பிரைஸ்லாம் கொடுப்பாங்க போல அந்த அவருடைய மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில். தன்னை புதுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க அவங்க. ரெட் ஃபோர்ட்டி மாதிரி அவங்க வந்து டெய்லி ஒரு செஷன் யாரோ ஒன்று செய்வாங்க போல. அவர் வந்து ஹைதராபாத்தில் நான் கற்றுக்கொண்டது தான் என்னை வந்து உயர்த்தியது என்று சொல்கிறார். ஹைதராபாத்தில் அவர் என்ன கற்றுனாரு, கிரிக்கெட் கிரவுண்டில் கற்றுக்கினப்பா லீடர்ஷிப் அப்படின்னு. என்ன பார்க்க எப்படி ஒரு கோச் இவர் ஆடிட்டு இருக்காரு, விளையாண்டு இருக்கும்போது அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு முயற்படுறாரு. சின்ன பையனா எடுக்க முடியல. கேப்டன் வராரு, இப்படிதான் எடுக்கணும் பாருமா சொல்லிட்டு விக்கெட் எடுத்து காமிக்கிறார். எடுத்து காமிச்சிட்டு அந்த ஓவர் முடிச்ச உடனே அடுத்து இவர் கூப்பிட்டுறாரு. யாரு, நம்ம நத்தலா சத்யாவை கூப்பிட்டு நீ பால் ஆடுப்பான்னு சொல்றாரு. ஸோ தென் அதாவது என்கரேஜ் பண்றாரு. அதே நேரத்தில் வந்து எப்படிதான் ஆடணும்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ ரோல் மாடலாக எடுத்துக்கிறாரு. அப்புறம் இன்னொரு மேட்ச் முக்கியமான மேட்ச் நடந்துருக்கும்போது ஆஸ்திரேலியன் பிளேயர் ஆடுறாங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர் ஆடும்போது இவர் வந்து பக்கத்தில் இருக்கிற நண்பர்கிட்ட சொல்றாரு, யாரு சத்யா, அதை கோச் கேட்டுட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு பிரமாதம் ஆடுறாரு, சூப்பர் ஆடுறாரு அப்படி எல்லாம் சொல்றாரு. அதுக்கு கோச் சொல்றாரு, டோன்ட் அட்மையர் திஸ். அதாவது ஔவையார் சொன்னது போல என்ன சொன்னாங்க, பெரியோரை வேத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தலும் இளமை என்று நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். வந்து எப்பவும் வந்து அப்பனண்ட்டை வந்து பாராட்டிட்டு இருக்க கூடாது. மனசுல நினைச்சுக்கலாம். அதை வந்து ரொம்ப பெருசா நீங்க இது பண்ணுங்க. நீ வந்து இன்னைக்கு ஜெயிக்கணும். அதை வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு. ஸோ அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் 3 விஷயம் சொல்றாரு. 3வது விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஒரு டீம்மேட்டை வந்து கவனிக்கிறாரு. அவருக்கும் அந்த டீம்மேட்டுக்கும் அந்த பிளேயரு, பவுலர் அவர் வந்து அவருக்கும் வந்து இவரு அந்த அந்த கேப்டனுக்கு வந்து ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனால அவரு கேட்ச் எடுக்கிறத தவறிட்டார். கேட்ச் எடுத்திருக்கணும், எடுக்காத விட்டார். அத அத கவனிச்சு சொல்றாரு கோச், இது பாருங்க, இது மாரி நம்ம கூடயே இருந்து இது மாரி செஞ்சாங்கன்னா, அவங்கள வந்து என்ன செய்யணும்னா, யூ ஹேவ் டு டிஸ்எங்கேஜ் ஹிம். அவங்ககிட்ட கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதர்வைஸ் வந்து அவனை என்கேஜ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த பாடங்கள் அனைத்தும் அவருடைய மைக்ரோசாஃப்ட்ல வந்து சிஇஓ இருக்கும்போது அவருக்கு பெரிய ஒரு உதவியாக இருந்தது. அதாவது அவருடைய ஒய்ஃப் பேர் வந்து அனு, அவருடைய பையன் பேர் வந்து ஜியன். அவரு எப்படி இந்த அளவுக்கு நீங்க கத்துக்கினீங்க? இந்த அளவுக்கு நீங்க வந்தீங்க? அதாவது வந்து பில்லியன்ஸ்ல சம்பாதிக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தது. இவர் வந்த பிறகு 3 மடங்கு ட்ரில்லியன்ல போயிடுத்து. இவருடைய வருமானம் தொடர்ந்து அது மைக்ரோசாஃப்ட் அப்படி ஏறிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா, அவருடைய மகன் அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பா அவருடைய உங்களுடைய பிள்ளைய பத்தி அப்படி சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கு சொல்றாரு, என்னுடைய மகன் பேர் வந்து ஜெயன்னு பேரு. அவன் வந்து காக்கா வலிப்பு வந்தது. நான் அதாவது இந்த அவரு வந்து சொல்றது, அவருக்கு வந்து இந்த "ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோன்னு" சொல்லிட்டு பாட்டு வரும் இல்லையா? நான் பிறந்த காலத்தில் நானே அறியும் முன்னே ஏன் பிறந்தாய் நீ மகனே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. அதாவது அவர் பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் கண்ணதாசன் சொல்றாரு அந்த இடத்துல. ஸோ அந்த மாரி நான் வந்து என்னுடைய பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் தேடி இருந்தேன். அப்பதான் இந்த ஜியோன்னு வந்து டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனேன். அதாவது என்னுடைய பையன. அப்போ வாட்ட வந்து ரொம்ப ஏன் இப்படி ஆயிடுத்து? நம்ம வந்து எவ்வளோ செய்ய வேண்டியிருக்கு. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இமிகிரேஷன், அதாவது இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வந்து இங்கே வந்து பல கம்பெனிகள் இப்போ படாத பாடுபட்டு ஒர்க் பண்ணி இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது இப்போ இந்த நிலை வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வருத்தப்பட்டு இருக்கும்போது அப்போதான் அந்த டாக்டர் சொல்றாராம், இப்படியெல்லாம் செய்யாத சத்யா, இட்ஸ் இஸ் நாட் வே இன் விச் யூ ஷுட் திங்க். யூ ஷுட் இப்போ உன்ன மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒரு இதில் பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து இது மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு, அதாவது வந்து ஒரு மகனுடைய விஷயம் இருந்தாலும் நீ வந்து என்ன செய்யணும்னா அவனுடைய பொசிஷன்ல இருந்து நீ பார்க்கணும். நீ வந்து இவனுடைய எம்பத்தியை வந்து நீ காமிக்கணும். அதாவது யூ ஷுட் எம்பத்தி மீன்ஸ் என்ட்ரிங் இன்டு தி ஷூஸ் ஆஃப் தி அதர்ஸ். இப்போ வந்து உன்னுடைய பையன் நிலையிலிருந்து நீ அந்த மாதிரி நீ என்ன செய்வ, அவன் உனக்கு அப்போ அந்த செய்வான் அப்படி சொல்லி சொல்றாரு. அதாவது என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா இந்த இடத்துல growth மைண்ட் செட். அதாவது இதுதான் யார் அந்த டாக்டர் சொல்லித்தர்றாரு. ஸோ இப்போ ஒரு பெரிய மேக்ஸ்வெல் மாதிரி உலகத்துல மிகப்பெரிய குருக்கள்ல ஒருத்தர் வந்து மேக்ஸ்வெல். அவர் வந்து மேனேஜ்மெண்ட் குரு சொல்றோம். அவர் கத்துத்தரக்கூடிய பாடத்தை இவர் கத்துறார். ஸோ இதுக்கு முன்னால இவருக்கு முன்னால இந்த சிஇஓ நினைச்சு பார்க்கிறார். அவர் வந்து ஸ்டீவ் பால்மர்னு சொல்லிட்டு பேரு. அவர் வந்து என்ன அவரை பத்தி என்ன ஜனங்க மக்கள்லாம் என்ன கருத்து நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப அடமண்டா இருந்தாரு. ஸ்டீவ் பாலிமர்னு பேரு. நம்பர் 1 வந்து அரகண்ட், நம்பர் 2 வந்து அடமண்ட், நம்பர் 3 வந்து அக்ரெசிவ். அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தார் அவரு. ஸோ அத மாத்துனவர். என்னன்னா, அவன் வந்து எப்பவுமே டிரான்சாக்ஷன்ல சொல்றது போல, ஐ அம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே அப்படின்ற மாரி தான் அவனுடைய எண்ணம் இருந்தது. ஆனா இவர் அத மாத்துனார். இவர் வந்த பிறகு ஐ அம் ஓகே, யூ ஆர் ஆல்சோ ஓகே என்று சொல்லி, மட்டும் இல்லாமல் அவர் வந்து நோ இட் ஆல், எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாரி அந்த ப்ரமோஷன் குடுக்குறதுலயும் கூட ஒரு இது இருக்கும். ஒரு அதாவது அவருடைய வஞ்சனை அது மாரி இருக்கும். அப்படிலாம் இல்லாம வந்து எல்லாரும் யார் வந்து தகுதியா இருக்காங்களோ அவங்க குடுக்கணுன்ற மாரி சொல்லிட்டு, லேர்ன் இட் ஆல்.
அவர் வந்து நோ இட் ஆல், இவர் வந்து லேர்ன் இட் ஆல் என்ற அளவுல வந்து தன்னை வந்து மாற்றுகிறார். இந்த கம்பெனியை தன்னை மாற்றிக்கொண்டார். தன்னை மாற்றிக்கொண்டதால் கம்பெனியை மாற்றார். தன்னை உணர்ந்தால், தன்னை உணர்ந்து தொட்டு உன்னை நீ அண்டர்ஸ்டுட் ஹிம்செல்ஃப் பிகாஸ் ஆஃப் தி இஸ் சன். அதாவது என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டுக்கணும், பிள்ளை மூலமா கத்துனார், தெரிஞ்சுக்கணும். இது இந்த இடத்துல கலீலி நான் சொல்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். எ சைல்ட் இஸ் எ ஃபாதர் ஆஃப் எ மேன் அப்படின்னு சொல்லு. இந்த அமேசானுடைய அருமையான இது இப்பவும் வந்து கொடி கட்டி பறக்கின்ற அமேசான் வந்து ஜெஃப் பெசோஸ் என்ற அவருடைய பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவர் பத்தி நமக்கு தெரியும். அவர் வந்து என்ன செய்வார்னா, அவர் வந்து எப்பவுமே தான் உட்கார்ற சேர் மீட்டிங்ல உட்காரும்போது சேர்மன்ற முறையில் அவர் உட்கார்றாருன்னு வச்சுப்போம். அவர் வந்து சிஇஓ அந்த டாப் பொசிஷன். ஸோ பக்கத்துல வந்து உட்கார்றது யாருன்னா, அந்த பக்கத்துல வந்து யாரும் உட்கார மாட்டாங்க. ஒரு சேர் மட்டும் எம்ப்டி சேர் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ எதுக்குன்னா அது கஸ்டமர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை மைக்ரோசாஃப்ட்ல வந்து சத்தியத்துல கொடுக்க முடிஞ்சுது. பிகாஸ் ஆஃப் தி ரீசன் he has got the lessons from his own family. இந்த ஃபேமிலி ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்முடைய வீரசேகரையா கூட வந்து அருமையான ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. இந்த நேரத்துல அதையும் வந்து அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த இதுல சியாங்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவர் வந்து இவஸ் ஃப்ரம் கொரியால இருந்த நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்டாய் அதனுடைய தலைவரா இருந்தாரு. அவர் தான் அது ஃபவுண்டர். அவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் வந்து ரொம்ப அருமையான ஒரு மேட்டரை வந்து அவர் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு சூழ்நிலையில இருந்தார். சாதாரணமான சூழ்நிலை இருந்து அவர் வளர்ந்தார். ரொம்ப கிராமத்து சூழ்நிலையில இருந்துட்டு அவரை வந்து எப்படியாவது நம்ம மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு காலத்துல அவருக்கு வந்து சாப்பாடே இல்லாத சூழ்நிலையில அவர் வந்து டேக்கிங் தி ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் மரத்துல ஏதாவது ஃப்ரூட்ஸ் கிடைக்குமா போய் தேடுவாராம். அது போல ஒரு நிலை இருந்தது அவருக்கு. சொல்றாரு. அதே போல மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் பண்ண ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலே எனக்கு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது. ஸோ அதெல்லாத்தையும் மாற்றி நம்ம வந்து என்னுடைய அவருடைய கடுமையான உழைப்பு, அப்புறம் சூழ்நிலைகள், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சது. பல இடங்களுக்கு சென்று பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை வந்தார் கொரியால. அவர் அதாவது நார்த் கொரியால இருந்து அவர் வரும்போது அவர் கையில உள்ள ஒரு 2-3 வாட்டி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டார். அப்போ ஓட்டி வரும்போது கடைசி 3வது வாட்டி ஓடி வரும்போது அவர்கிட்ட காசு இல்லை. வீட்டுல இருந்த அந்த அவருடைய பசுவை எடுத்துன்னு வந்துட்டார். அதை வித்து அதை வச்சு பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அவருக்கு சூழ்நிலை கொடுத்தது. ஸோ அது வந்து பெரிய பணக்காரன் ஆயிட்டார். எல்லாம் பெரிய அளவுல வந்த பிறகு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஒரு பசு தான் அவர் எடுத்துட்டு வந்தாரு. திருப்பி அவர் அனுப்புனது வந்து என்னன்னா 1001 பசு அனுப்பினார் நார்த் கொரியாவுக்கு, அவருடைய கிராமத்துக்கு. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பசு வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டார். இந்த அவர் எடுத்துன்னு வந்தார்கள், அது திடீர்னு எப்படியும் இருக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ அது ரிட்டர்ன்டு. அது 1000 பர்சன்ட் கிராட்டிடியூட். ஸோ அந்த கிராட்டிடியூடோட அவர் வந்து இன்றைக்கும் அவரை உண்டாய நிறுவனம் வந்து மற்ற எல்லா கார் கம்பெனிஸோட போட்டி போடும்போது கொரியால வந்து ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போனா, அந்த ஓகே அந்த ஏன் அந்த இது சூழ்நிலை இருந்து அப்படின்னு சொல்ல போனா, அவர் வந்து மிகச்சிறப்பான ஒரு லெவல்ல வந்து தன்னை மாற்றிக்கொண்டது காரணம் வந்து எம்ப்ளாயிஸ் மேல இருந்து அவருக்கு வந்து ஒரு அன்பு, ஒரு சந்தோஷம், அவரோட ஒரு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த சூழ்நிலையில அவர் வந்து he was one of the greatest அதாவது பீப்புள் சென்டர்ட் பர்சன். அதாவது இப்ப நம்ம சொன்ன சத்யனித்தல் ஆகட்டும், நம்முடைய இந்த சியாங் ஆகட்டும், உண்டாய் சியாங் ஆகட்டும், கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ், அப்புறம் வந்து பீப்புள் ஃபோக்கஸ், அப்புறம் வந்து லெஜசி பில்டிங், இதுல எல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. முக்கியமா வந்து அவங்க தன்னை வந்து ட்ரைனிங்ல வந்து எப்படி தானை வந்து சரியான முறையில ஒரு கொண்டு வரணும் என்ற முறையும், அந்த சூழ்நிலையில வந்து தன்னை வந்து வெற்றி பெறறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது வந்து அவருக்கு தெரிஞ்சிருந்தது. இது எல்லாம் வேற வழி இல்லாமல் வந்து நம்ம எல்லா காரியங்களையும் 3 காரியங்களை வந்து நம்ம முன்னப்படுத்தலாம். அதாவது ஹிஸ்டரிக்கல் பார்க்கும்போது ஈப்ரு லிட்ரேச்சர்ல நம்ம நன்றி அப்படின்னு சொல்லும்போது ஈப்ரு என்ன சொல்றோம்னா டோடாரபா அப்படின்னு சொல்றோம். அதை அதிகமாக பயன்படுத்தியவர், கடவுளுக்காக பயன்படுத்தியவர் யாருன்னா டேவிட். ஸோ கிரேட் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்ல போனா கிரேட்டஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒன் ஆஃப் தி கிரேட் லீடர்ஸ் 10 கமாண்ட்ஸ் படம்லாம் பார்த்துருக்கலாம். அது வந்து மோசஸ் வருவாரு. அவர் வந்து ஒரு ப்ராஃபெட், அவர் ஒரு லீடர். ஐ லெட் த கண்ட்ரி. ஸோ செங்கடல் 2ஆ பிரிஞ்சது, அது போல அற்புதங்கள் அங்கே செய்யறதுக்கு அவருடைய காலத்தில் நடந்தது. டேவிட்ன்றவர் வந்து he was the செகண்ட் எம்பரர், செகண்ட் கிங் ஆஃப் தி இஸ்ரேல். ஃபர்ஸ்ட் கிங் வந்து சவுல். ஏதாவது ஃபர்ஸ்ட் கிங் வந்து வாரன், கொஞ்ச நேரத்துக்கு மேலே சொன்ன மாதிரி
வாரண்டி வாரன் எரர்ன்னு சொல்றோம் இல்லையா? வாரன் ஆர்டிங் எரர்ன்னு சொல்லுவோம். அதே மாரி சவுல் வந்து ரொம்ப என்ன சொல்றது? அவரு வந்து சவுல தேர்ந்தெடுத்து எரர்ன்னு சொல்லிட்டு கடவுளே ஃபீல் பண்ணாருன்னு சொல்லி வந்து பைபிள் சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து வந்து இவன் வந்து இந்த பையன் வந்து டேவிட் வந்து அவருடைய அப்பாவுக்கு வந்து கடைசி பையன். அவன வந்து யாரும் மதிக்கவே இல்ல. அவங்க அப்பா கூட உட்பட மதிக்கவே இல்ல. ஆ எல்லாரும் பையன் சாமுவேல் வந்து கேட்கிறாரு, "உங்க எத்தன பசங்க இருக்காங்கன்னு?" எல்லா பசங்களும் நிக்கிறாங்க. இவரு டேவிட் வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டாரு. ஸோ அந்த சூழ்நிலையில வந்து இன்னொரு பையன் உங்களுக்கு வேற பையன் இருக்கானான்னு கேட்கிறாரு சாமுவேல். அவர் தான் அப்ப லீடர். அந்த இஸ்ரேலினுடைய லீடர். அவர் வந்து இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் இறைவனுடைய அழைப்பு கேட்டு வந்திருக்காரு. ஸோ ஹி வாஸ் அனாயிண்டட் பை சாமுவேல் அண்ட் ஹி பிகேம் தி கிங் ஆஃப் தி இஸ்ரேல். அதாவது இருக்கிறதுலயே அதாவது உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி அதாவது மக்கள் பீப்புள் சென்டர்ட் லீடர்ஸ்ல ஒருத்தர் வந்து அவரை வந்து டேவிட்னு சொல்லலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் தி த்ரீ திங்ஸ், ஒன் இஸ் ரிலேஷன்ஷிப், அனதர் இஸ் ஆர்ட்ஷிப், தேர்ட் இஸ் ஒர்ஷிப். இது மூன்றும் அவருக்கு பொருந்தும். எப்படின்னா வந்து ரிலேஷன்ஷிப் வித் காட், ரிலேஷன்ஷிப் வித் மென். அதாவது அவர் கூட இருந்தவங்க எல்லாம் வந்து யாருன்னா சொல்ல போனா எல்லாம் வந்து இந்த அவுட் காஸ்ட், அப்புறம் வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அது போல மக்களையும் அவர் திரட்டி அவர்களை ஒரு படையாக மாற்றினார். ஸோ அதுதான் வந்து காந்தியும் செஞ்சார்ன்னு சொல்லலாம். ஒரு ஒரு காலகட்டத்தில வந்து எல்லாம் யார் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கூட அவர் அரவணைத்துக் கொண்டார். ஸோ அதே போல அந்த ரிலேஷன்ஷிப் இந்த அவங்களோட அது வந்து நெறைய ஹார்ட்ஷிப், சின்ன சாதாரணமான பல சூழ்நிலைகள்ல பல பிரச்சனைகள் சந்தித்தார். ஆனா அதெல்லாம் ஜெயிச்சது எப்படின்னா வொர்ஷிப்பால. ஸோ ரிலேஷன்ஷிப், ஹார்ட்ஷிப், வொர்ஷிப் இது வந்து 3ம் வந்து அவருக்கு அ அட்ரிபியூட் பண்ணலாம். நம்ம இப்ப சொன்ன டேவிட்க்கு. அதேபோல வந்து இன்றைக்கு நம்ம நெறைய பிளானிங் பத்தி சொல்றோம். வடிவேலு கூட அன்னைக்கு ரமேஷ் ஐயா பேசும்போது கூட, நாமக்கல் ரமேஷ் பேசும்போது கூட சொன்னாரு. பிளானிங் பத்தி சொன்னாரு. அதாவது வடிவேலு ஜோக் பத்தி சொன்னாரு. பிளானிங்ல வந்து யாரெல்லாம் ஞாபகம் வருதுன்னா, அகைன் வந்து ஆதியாகமத்துல பைபிள்ல வரக்கூடிய ஜோசப்ன்றவர். ஒரு கனவு வந்து அரசனுக்கு வருது. அது அரசனுக்கு வந்த பிறகு அந்த அரசனுடைய அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தீர்வு சொல்றாரு. அவரையே வந்து நீங்க இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, இந்த பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, அவர எப்படியாவது வந்து நீங்க நீங்க வந்து இந்த எகிப்துக்கு வழி காட்டணும். இவர் வந்து இன்ஃபாக்ட் ஜோசப் வந்து இது வந்து இஸ்ரேல் நாட்டு பையன். இருந்தாலும் அவர் வந்து அ நம்போ அந்த எகிப்திய பாரோன் அப்படின்னு சொல்றவரு, "எ ரைட் மேன் ஃபார் த ரைட் பொசிஷன்" அப்படி ரைட் போஸ்ட் அப்படின்றதுக்காக, இதனை இவனால் முடிக்கும் என்று அறிந்து, அதனை அவனால் கண் ஆராய்ந்து அந்த நிலையில அவர் வந்து அவர கொண்டு வந்தார். அவர் போஸ்ட்க்கு வந்தார். அகைன் இருக்கிறதுலயே வந்து ரொம்ப மோசமான லீடர்ஸ் அப்படின்னு சொல்லப்போனா, அப்புறம் சாலமனுக்கு அப்புறம் டேவிடுக்கு அப்புறம் சாலமன் வராரு. சாலமனுக்கு அப்புறம் அ ச சா சாலமன் வரார். சாலமனுக்கு அப்புறம் வந்து அ ரெகொபோம் வராரு. அவர் என்ன ஒரு மறந்தார்ன்னா, இந்த குறளுடைய கருத்த மறந்துட்டார். 444வது குறள். "தம்மின் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையில் எல்லாம் தலை." இந்த தலைன்னு வரக்கூடிய இந்த முக்கியமான குறள் வந்து இந்த இந்த தலைப்பு நம்ம தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற இதுல வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். "தம்மில் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையில் எல்லாம் தலை." அதாவது யாரு லீடரா அட்வைசரா போடணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அட்வைசர்ன்ற ஒரு விஷயத்த வந்து அவரு சரியான முறையில செய்யவில்லை. யார் செய்யலன்னா நம்முடைய இந்த 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 சாலமனுக்கு பிறகு அவனுடைய மகன் ரெகொபோம். ஸோ தவறான அட்வைசஸ், யூத் அட்வைசஸ் போட்ட பிறகு அவர்களால் அந்த நாடு வந்து ரொம்ப கொடுங்கோன்மை. 2 சொல்றார் வள்ளுவர். நெறைய சொல்றாரு ஆட்சிகளை பற்றி, அரசு பற்றி. ஒன்று வந்து செங்கோன்மை, அப்புறம் வந்து கொடுங்கோன்மை. அந்த கொடுங்கோன்மை என்பது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த கொடுங்கோன்மை வந்து இருக்காமல் இருக்க அ நாம வந்து இறைவனை தான் வேண்டணும். நல்ல லீடர்ஸ் வந்து வரணும். அந்த ஆனா
3 எச் வந்து 1 ஹெட்ன்னு இப்ப சொன்னோம். ஃபர்ஸ்ட் எச். 2வது வந்து ஹார்ட், 3வது வந்து ஹேண்ட். ஸோ இந்த 3 வந்து தான் இருந்து தான் ஒரு தலைவராக முடியும், தலைவனாக இருக்க முடியும். லீடர்ஸ் டச் எ ஹார்ட் பிஃபோர் தே ஆஸ்க் ஃபார் தி ஹேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லீடர்ஸ் டச் எ ஹார்ட் பிஃபோர் தே ஆஸ்க் ஃபார் ஹேண்ட். ஜார்ஜ் வாஷிங்டனுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த லீடர்கள் ஒருத்தர் அமெரிக்காவில் வந்து ஆரம்பிச்சவர். அவர் ஆரம்ப தொட்டு தான் சரியான முறையில் அந்த பாதை இன்றைக்கும் போய் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் ஒரு விதத்தில். இன்றைக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் அமெரிக்காவுடைய டெமோக்ரஸி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அமெரிக்கா இந்த அளவுக்கு வெற்றி இது ப்ராஸ்பர் ஆகிறதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அவருடைய ஒரு தன்மை, ஒரு ஆட்டிடியூட், ஒரு முக்கியமான விஷயம் அவரை பற்றி சரித்திரம் குறிக்கிற ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அதாவது வந்து அந்த அந்த வேர்ல்டு வார் அதாவது அமெரிக்காவுடைய சுதந்திர போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் வந்து வாஷிங்டன் ஜெனரலா இருக்காரு, லீடரா கமாண்டரா இருக்காரு. அடுத்த பக்கம் வந்து ஹோன் ஒருத்தர், அவர் வந்து ஜெனரல். ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, அவருடைய படை வீரர்கள் வந்து ஒரு நாயை எடுத்துன்னு வந்துடுறாங்க. அவர்கிட்ட காமிக்கிறாங்க வாஷிங்டன் கிட்ட. என்ன என்ன அப்படின்னு பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சது. அந்த இவரை எதிர்த்து படைப்பிடித்துக் கொண்டிருந்த அமெரிக்காவை எதிர்த்து இவரை எதிர்த்து அந்த ஜெனரலுடைய நாய், பர்சனல், அவருடைய வீட்டு நாய், அவர் பர்சனல் நாய் அது. அது நாய் மேல ரொம்ப பிரியன்றது இவருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்காரு. ஸோ இப்போ என்ன செஞ்சாருன்னா, மற்றவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன செய்வார்னு பார்த்துருந்தாங்க. வாஷிங்டன் என்ன சொன்னார்னா, ஜார்ஜ் வாஷிங்டன், அதுக்கு வந்து அதை வந்து கிளீன் பண்ணுங்க நாயை. அப்புறம் ரொம்ப தூரம் சேது எல்லாம் ஓடி வந்திருக்கு போல, எப்படியோ இங்கே வந்துருது தவறுதெல்லாம். அதுக்கு வந்து தேவையான உணவு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து சீஸ்ஃபயர் டிக்ளேர் பண்றோம். இதுக்காக நாய்க்காக, எதிரியினுடைய நாய்க்காக சீஸ்ஃபயர் டிக்ளேர் பண்ணி அந்த வெள்ளை கொடி ஏந்தி அந்த ட்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிளாக் ஆஃப் ட்ரூஸ் எழுதி வைத்து அந்த நாயை வந்து சேஃபா எடுத்து போய் அந்த இவர்கிட்ட, அந்த கேப்டன் கிட்ட கொடுத்துருங்க, அந்த இவருக்கு சீஃப் கிட்ட கொடுத்துருங்க என்று சொல்றாரு. சொன்னவுடன் வந்து சோல்ஜர்ஸும் ஆச்சரியப்பட்டாங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த ஒரு நல்ல ஒரு தலைவராக, ஒரு டிசிப்ளின் உள்ள ஒரு தலைவராக தன்னை வந்து இமேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தன்னை வந்து இது பண்ணது வந்து, அது வந்து என்னன்னா, அவர் வந்து பிரான்ஸ் தேசத்தினுடைய ஆதரவு அவருக்கு தேவைப்பட்டது. இங்கிலாந்துக்கு எப்போதுமே எதிராக இருந்த இந்த பிரான்ஸ் அமெரிக்க சுதந்திர போர் நடக்கும்போது வாஷிங்டன் கை கொடுத்தது. அதுக்கு அதனுடைய ஒட்டி தான் லிபர்ட்டி ஸ்டாச்சுவும் வந்து அந்த பிரான்ஸ் வந்து அமெரிக்கா கொடுத்தது. ஸோ இந்த நேரத்தில் வந்து லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவலிட்டி இது 3 ஃபாலோ பண்ணுகின்ற அவர்கள் தான் நல்ல தலைவர்கள். அந்த நல்ல தலைவர்களாக நாம் இருக்கலாம், ஒவ்வொருவரும் இருக்கலாம், எல்லோரும் இருக்க வேண்டும். We are weak by time and fate, but strong in will to strive to seek and not to heal என்று கூறி, அந்த ஜஸ்ட் ஒரே ஒரு லைன், சின்ன மெடிடேஷன்ல ஒரே ஒரு பகுதி மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். அதாவது மூச்சு இழுக்கும் போதும், மூச்சு இன்ஹேல் எக்ஸேல் அப்படி செய்யும் போதும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம வந்து ஹியர் நவ் என்று சொல்லலாம். இயர் வந்து மூச்சு இழுக்கும்போது, மூச்சு விடும்போது நவ் என்று சொல்லலாம். இயர் நவ். இது வந்து ஜென் மெடிடேஷன்ல வரக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் வந்து நெத்தி இந்த இடத்துல வந்து நம்ம பேசும்போது இயர் நவ் என்று சொல்லும்போது காம் சொல்லலாம், பீஸ் சொல்லலாம். இயர் நவ் காம் என்று சொல்லி நம்ம வந்து நம்முடைய எவ்ரிடே முயற்சி பண்ணி இப்போ எந்த இடத்துலையும் செய்யலாம். இப்போ ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை ஒரு பஸ்ஸில் இருக்கலாம், காரில் போயிட்டு. ஸோ இது வந்து சின்ன சின்ன பயிற்சிகள் நம்ம செய்யறதுக்கு நம்ம கற்றுக்குப்போம். அதே போல் நேற்று தினம் மற்ற தினங்களில் பேசும்போது ஏஐ பற்றி இன்னும் அதிகமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள இந்த முயற்சி எடுத்து நம்ம வந்து தொடர்ந்து கற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொண்டு பகிர்ந்து கொள்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பு அனைவருக்கும் நிறைவு செய்து, இந்த நம்முடைய சகோதரர்கள் பலரும் இங்கே கூடியிருப்பதற்காக என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து, ஜெய்ப்பூரிலிருந்து பேசுகின்ற அடியனுக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். சிறப்பான ஒரு பின்னூட்டம் வழங்குவதற்காக காத்திருக்கும் நமது அன்பு தோழர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று, இன்று அதை பற்றி ஏராளமான தகவல்களை வழங்கிய மில்டன் தோழர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக பின்னூட்டம் வழங்குவதற்கு ஜெகநாதன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். நன்றி மேடம். அனைவருக்கும் வணக்கம். சார், மில்டன் சார் வந்து ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அதாவது அவர் வந்து ஏற்கனவே பேசினவங்களோட நிறைய பேர் பேசின கருத்துக்களையும் அவரோட இதில் நல்லா ரிலேட் பண்ணி பேசினது நல்லா இருந்தது. ஸ்ரீபரத், அப்புறம் அரவிந்தோட கருத்துக்கள், அருணகிரி சாரோட கருத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து அவர்
இணைத்து பேசினாரு. அது சிறப்பா இருந்தது. சத்யானந்தாவை பத்தி நானும் அதை படிச்சிருக்கேன். அதை இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் தெளிவா சொன்னாரு. அதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட பையனை பத்திலாம். அதுல கொஞ்சம் அவர் அஃபெக்ட் ஆயிருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சிறப்பா இருந்தது. ஆனா அவரை சொன்னதுக்கு அப்புறம் அவரோட சத்யநாதனோட பேச பார்க்கும்பொழுதே அவர் ஒரு கனிமா இருக்க மாதிரி இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தரோட பேசிக்க முடியாது. எலான் மஸ்கை பத்தி நம்ம கேள்விப்பட்டு அவரை பார்த்தாலே ஒரு அக்ரெசிவா இருக்கிற மாதிரி நல்லாவே தெரியும். ஆனா சத்யநாதன்ல பார்த்தா வந்து ஒரு எப்பவுமே வந்து சிரிச்ச முகத்தோட ஒரு கனிவா இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அதுக்கான காரணம் வந்து மில்டன் ஐயா சொன்னதுல இருந்து நல்லா விளங்குது. ஸோ அவர் தலைமை பண்புகளை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லும்போது அந்த நிறைய பேரோடையும் இணைச்சு பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ணா, கலைஞர் அவங்கள பத்தி சொன்னது. அதுக்கப்புறம் அமெரிக்கன் பிரசிடென்ட்ல ஜார்ஜ் வாஷிங்டனும் ஆப்ரஹாம் லிங்கன் அவங்க 2 பேரை பத்தி சிறப்பா சொன்னதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி அவர் ஏஐ எல்லாம் கத்துக்கணும்னு சொன்னதும் அது வேற காலத்தின் கட்டாயத்துல பெரிய லெவல்ல கத்துக்கிறோமோ இல்லையோ, நம்ம எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டு இருந்தா கூட சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதற்காகவாது சில ஏஐ நுணுக்கங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கும் அவருக்கு நன்றி சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜெகநாதன் ஐயா, ஒரு சிறப்பான பின்னூட்டம் கொடுத்தீங்க. ஐயா சொன்னது தொகுத்து சொன்ன மாதிரி அவ்வளோ விஷயத்தையும் அள்ளி கொட்டிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பு. அடுத்ததா லோகநாதன் ஐயா, உங்களது வாழ்த்துக்களை கொடுக்கலாங்க. அனைவருக்கு இனிய நற்புலரி காலை வணக்கம். ரொம்ப ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம், 1.5 வருஷம்னு வருது வாயில், 1.5 மாதத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு அட்டன் பண்ணுறேன். ரொம்ப அருமையாக இருந்தது. மில்டன் சார் எப்பவுமே அந்த பயட் மில்டன் தான் ரொம்ப, அவர் வந்து ஒரு சிறந்த ரசிகர், ஆனால் தான் அவர் ஒரு சிறந்த தலைவர் கூட. அந்த ஒரு சின்ன பாட்டு, என்ன தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் எனக்கு தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் எனக்கு தெரியுமா, ஆஹா ரசிகன், நல்ல ரசிகன், ஆஹா ரசிகன், நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகு நல்ல அழகு நல்ல அன்பில் வாழ்பவன், ஆனிலே ஒரு நிலா காதல் அமுதை பொழியலாம், அந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள, இசையிலே மீதுக்கலாம் எதையுமே மறக்கலாம். ரொம்ப நன்றி சிவகணி மேடம், கோலாரம் கொண்டு நன்றி மில்டன் சாருக்கு. நன்றி 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 ஐயா. நன்றி லோகநாதன் ஐயா, உங்களோட பாட்டை கேட்காம இத்தனை நாள் ரொம்ப கவலையோட தான் இருந்தோம் நாங்க. எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்க வந்தது மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி தோழர், நன்றி. அடுத்ததான் முத்துலட்சுமி மேம், உங்களோட பின்னோட்டத்தை கொடுக்கலாம் மேம். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் நற்பொழுது காலை வணக்கம். மில்டன் சார் அசத்திட்டீங்க சார். வண்டர்ஃபுல் செஷன். எவ்வளோதான் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க, எப்படி தான் படிப்பீங்க, என்ன பண்ணுவீங்கன்னே தெரியல. உங்களுக்கு மட்டும் கடவுள் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ டைம் கொடுக்குறாரு, அப்படிதான் என்னோட இது தோணுச்சு. அவ்வளோ தகவல்கள், என்ன சொல்கிறது, இந்திய வரலாற்றுலேருந்து உலக வரலாறு வரைக்கும் அத்தனை இதையும் புரட்டி காமிச்சிட்டிங்க எங்களுக்கு. எக்ஸலண்ட் லீடர்ஸ், எக்ஸலண்ட் பிரசிடென்ட் யார், அதில் ஒஸ்ட் யார், பெஸ்ட் யார், எல்லாமே சேர்த்துட்டீங்க. இன்னைக்கு இருக்க கரண்ட் இதை மட்டும் தான் நீங்கள் தொடலை. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அது. வெரி நைஸ். அந்த அவங்க சொன்ன மாதிரி சத்யநாதல்லாவுடைய அந்த இது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது அதை கேட்குறதுக்கே. அது மாதிரி ஒரு லீடர்ஸ்கிட்டேருந்தும் அவங்களுடைய எக்ஸலண்ட் குவாலிட்டிஸ் என்னங்கிறத ஹைலைட் பண்ணி காமிச்சு அதை நம்ம எப்படி நம்ம பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அந்த கிராட்டிடியூட், அந்த ஒருத்தர் ஹுண்டாயின்னு நினைக்கிறேன், பசு வந்து ஒன்னே எடுத்துட்டு வந்தாங்க, ஆனா திருப்பி கொடுத்தது 100 பசுக்களை திருப்பி கொடுத்தது. அது வந்து அவங்களோட கிராட்டிடியூட் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது. அதுதான் இந்த சிஎஸ்ஆர்னு சொல்றது, அதுதான் நினைக்கிறேன் சார். அதாவது நம்ம என்னத்தை வந்து இந்த உலகத்திலேருந்து எடுத்துக்கிட்டோமோ அதை நம்ம திருப்பி கொடுக்கணுங்கிறத வந்து சில தலைவர்கள் மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. லைக் டாட்டா அந்த மாதிரி எல்லா லீடர்ஸும் அப்படி இருந்துட்டாங்கன்னா இந்த உலகமே எப்படி இருக்கும். லீடர்ஸ் மட்டும் இல்லை, தனி மனிதர்களும் அதை மாதிரி நம்ம எதை எடுக்கிறோமோ அதை வந்து பல மடங்காக திருப்பி கொடுக்கணும் இந்த உலகத்துக்குங்கிற கான்செப்டை இன்னைக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சார், வெரி மச். வெரி எக்ஸலண்ட் செஷன், வெரி நைஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் முத்துலட்சுமி மேம்.
ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ் குடுத்துருக்கீங்க. எதை பெற்றோமோ அதை திருப்பி கொடுத்து விட்டு தான் செல்வது மரபு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சிறப்பு. அடுத்ததா ஹீலர் சார் வாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். மில்டன் சார் அப்படின்னு உடனே அடாடா எல்லா வேலையும் ஸ்டாப்பு, இங்கே தான் ஸ்டார்ட்டு அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல எனக்கு அந்த இது சொல்ல தோணுது. அதாவது என்னன்னா, நம்ம எவ்வளோ பேரை தூக்கி தூக்கி பிடிக்கிறோம். மில்டன் சாருக்கும் சொல்றேன் சேர்த்து தான். பேர பிள்ளைய தூக்கி பிடிச்சிங்க பாருங்க, அடாடா அழகு அழகு. 1வது படிக்கிறான் அவன், இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றான் செஸ்ல அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க. இதை பண்ணணும். இன்னைக்கு காம்படிஷன் ஹெவியா இருக்கு. நம்ம எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டு அடுத்த ஜெனரேஷன் வாழணும்னு நினைச்சோம்னா, நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம தான் ஸ்டேட்டஸ்ல வச்சு நம்ம செயல் செய்யறது, நம்ம வீடு என்ன பண்ணுது, நம்ம என்ன பேசுறோம், இதெல்லாம் இனிமே வைக்க ஆரம்பிக்கணும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசினதையே தூக்கி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். அறிஞர் அண்ணா அதை பேசினார் இதை பேசினாருன்னு. எங்க மில்டன் சார் என்ன பேசினார் தெரியுமா அப்படின்னு சொல்லணும். தெய்வமே, இப்படித்தான் மில்டன் சாரோட பேரன் 1வது படிக்கும் போது இது பண்றாரு அப்படிங்க இருக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் ரொம்ப அப்படியே புத்துணர்வா இருந்தது. பேசின எல்லாத்த விட சிறப்பானதா நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா அந்த தன்மை எப்படி வளர்ந்திருக்கு அந்த குழந்தை அப்படிங்கிறத வந்து இப்பவே ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்குங்கிறதும், அதை தாண்டி வந்தையுமே எனக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்ததையே திருப்பி கொடுக்கணுங்கிறத ஆசைப்படுறேன். என்னன்னா, அந்த சிஇஓவை பிரிச்சு அழகா சொன்னார் பாருங்க. கமாண்டிங் சிஇஓஸ், டிரான்ஸ்பர்மேஷன் சிஇஓஸ் அப்படின்னு எதோட எங்க கம்பேர் பண்ணி எப்படி போட்டு தாக்குறாருங்கிறது தான் ஒன்றும் புரியல. அழகு அழகு. உங்கள்கிட்டலாம் நாலேஜ் எடுத்துக்கிறது நாங்கள் பண்ண புண்ணியம். வாழ்க பல்லாண்டு. அதை தவிர வந்து லோகநாதன் சாரோட பாட்டு சிறப்பு. தெய்வமே, நீங்க வாங்க, நீங்க வந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். நல்ல நல்ல பாடல்களை வந்து தேர்ந்து எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்க. வாழ்க பல்லாண்டு. உடம்புல கொஞ்சம் நம்ம டயர்டா இருக்கிறதுனால, ப்ரோக்ராம் கொடுக்கறதுனால டயர்டா இருக்கு. நீங்க ரமேஷ் சாரும் அதான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க எல்லாமும் இந்த வயசுல 60 வயசுக்கு மேல இப்படி ஓடி ஓடி மக்களுக்கு சமூக சேவையோட அந்த போர்ஷன் ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் we have to take care of not only our family, we have to take care of our we have to create our own worldங்கிற மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா சமூகத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறது நம்மளால முயற்சி எடுப்போம். வாழ்க பல்லாண்டு. தேங்க்யூ. அருமை சார், அருமை. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைன்னு தான் சொல்லணும். உங்களோட பின்னூட்டத்திற்கும் மகிழ்வான நன்றி. சுனிதா மேம், உங்களோட பின்னூட்டத்தை கொடுக்கலாங்க மேம். அனைவருக்கும் காலை வணக்கம். சார் மில்டன் சார் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். ஒரு மடைய திறந்து விட்டோம்னா எப்படி தண்ணி கொட்டு கொட்டுன்னு கொட்டுமோ அதே மாதிரி நீங்க 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே உத்து கவனிக்க வேண்டியது சார். அவ்வளவு தகவல்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அதுல ஒரு சின்ன கருத்து. இப்போ நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க சார். அதாவது தன்னால செய்ய முடியும் அப்படின்னு நல்ல ஆளுமைகள் வந்து இருக்கும்போது, சில நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற ஆளுமைகளால அவங்க வந்து முன்னாடி வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. அது வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு குறைபாடு சார். ஏன்னா, என்னால முடியும், நல்லது பலருக்கு செய்ய முடியுன்ற சில ஆளுமைகள் வந்து ஒதுங்கிர்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு சின்ன கருத்து சார். நன்றி. ரொம்ப அருமை சார். தேங்க் யூ சார். நன்றி சுனிதா மேம். சார் வந்து மடைய திறந்த மாதிரி தான் எப்போதும் பேசுவார். ஏன்னா நம்மளுக்கு அந்த 6 மணி டைம் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா இன்னும் மடை வெள்ளம் வந்து போயிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி சாரோட அறிவு கருத்துக்கள் வந்துட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பு. வேறு யாராவது பின்னூட்டம் கொடுக்கணும்னா நீங்களே கொடுக்கலாங்க. தாமோதரன் சார் வாங்க. நட்புகளுக்கு இனிய காலை வணக்கம். மில்டன் சார் உண்மையிலேயே மழை திறந்த வெள்ளம்தான். இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம், பேசிக்கொண்டே இருப்பார். நேரம்தான் அவருக்கு போதவில்லை. ரகுமான் கான் கலைஞரை பற்றி 2 வார்த்தைகள் பேச வேண்டும் என்று கூறியது மிக சிறப்பு. தமிழ் வெல்லும். ஆம், கலைஞர் தமிழ் கையெழுத்து போடும்போது தமிழ் வெல்லும் என்றுதான் கையெழுத்து போடுவார். அது சிறப்பு. தலைவர்களில் 3 வகையாக பிரித்தார். காக்கும் தலைவர், மலைக்கும் தலைவர், அழிக்கும் தலைவர் என்று. நமக்கு தேவையானது காக்கும் தலைவர் தான். ஏனென்றால் மில்டன் சார் அவர்கள் நமக்கு எப்படி அறிவுரை கூறினார்களோ அதே போல மற்ற தலைவர்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும்.
ஹெச்ல ஹெச் 3 ஹெச்ஆக பிரித்தார்கள். ஒன்று ஹார்ட், ஒன்று ஹேண்ட், ஒன்று ஹெட் என்று 3ஆக பிரித்தார்கள். உண்மையிலேயே அது சிறப்பான ஒரு 3 சொல்லாக இருக்கின்றது. சிறப்பு. இன்னும் கொடுத்தால் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் நேரம் போதாதனால் அவள் முடித்துக் கொள்ளும் ஒரு நிலைமை வந்தது. நன்றி சார் மில்டன் சார். நன்றி, வாழ்த்துக்கள். தாமோதரன் சார். ஹலோ மேம். நன்றி மேடம். வெல்கம் மேம். நன்றி சார். நன்றி சார். Okay, good morning ma'am, good morning sir, good morning to all. Happy morning. Today's sir session was very nice. மிக்சடா சார் வந்து எல்லா விஷயங்களையும் வித்தின் half an hourல லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாரு. அவர் அவ்வளோ இன்ஃபர்மேஷனை தேடிருக்காரு. அதுதான் மிகப்பெரிய ஒரு பெரிய அந்த அந்த ரிசர்ச் அதை காமிக்குது. அவ்வளோ விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம காலையிலே ஒரு புத்தகத்தையே படிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிட்டாரு. அதை சாருங்க எல்லாருமே அவங்களுடைய ஃபீட்பேக்ல கொடுத்தாங்க. சச் எ கிரேட் சார், உங்களுடைய ஹார்ட் ஒர்க். நீங்க இவ்வளவு விஷயங்களை ஒரு புத்தகத்தை படிச்சிடலாம், ஆனா பல புத்தகத்தை படிச்சு அவ்வளோ விஷயங்களை நீங்க கேதர் பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு half an hourல யூ பிரசன்டட் யுவர் ஸ்பீச். ஸோ சச் எ கிரேட் ஹார்ட் ஒர்க் ஃபார் யூ. தேங்க்யூ சார். ஸ்டில் இன்னும் நீங்க நிறைய இந்த மாதிரி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கணும். நாங்க கண்டிப்பா அதை லிசன் பண்ணி எங்க லைஃப்லயும் அதை நாங்க எடுத்துட்டு போனோம். கிரியேட் ஃபார் திஸ் அண்ட் அதர்ஸ் ஃபீட்பேக் ஆல்சோ செம்மையா இருந்தது. ஒரு விஷயத்த நம்ம எப்படி, நான் அடிக்கடி சொல்றது தான், ஒரு விஷயமா இருந்தா அதை எப்படி நம்ம ரிஃபைன் பண்றோம் அப்படிங்கறதான் எல்லாரையுமே ரிஃபைன் பண்ண வைக்கிறீங்க. சச் எ கிரேட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ. புலரியோட சிறப்பை வந்து பின்னூட்டத்துக்கு, அதாவது நம்ம செஷனுக்கு பின்னூட்டம் கொடுத்த அதுதான் தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லணும். நம்ம 1/2 மணி நேரம் செஷன் கொடுத்தாலும் அது 1/2 மணி நேரத்துக்கு மேல போகும் ஒரு சில நாட்கள்லாம் பின்னூட்டம். அந்த மாதிரி இன்னைக்கு சாரோட கருத்துக்கள் அவ்வளோ ஒரு வேல்யூ ஆடட் கருத்துக்களா தான் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். வேற யாரும் பின்னூட்டம் கொடுக்குறேன்னா நீங்க கொடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா மின்கால் மெசேஜஸ் போலாம். கண்ணன் ராஜன் சார் வந்து அனைவருக்கும் காலை வணக்கம். உண்மையான தலைவர்கள் எப்போதும் மற்றவர்களை ஊக்குவித்து அவர்களையும் தலைவர்களாக உருவாக்குகிறார்கள். அந்த வகையில் நமது குழு ஒவ்வொருவரின் உள்ளார்ந்த திறமைகளை வெளிக்கொணர தொடர்ந்து ஊக்கமளித்து வருகிறது. திரு மில்டன் அவர்கள் புதியதாக உருவாகி வரும் தலைவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவும் ஊக்கமும் வழங்கி வருகிறார். அவருடைய இன்றைய சொற்பொழிவு பலருக்கும் அறியப்படாத வரலாற்று ஆதாரங்களால் நிரம்பி இருந்தது. மிகவும் அருமையான சொற்பொழிவு, நன்றி அப்படின்னு அவருடைய மகிழ்வான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரம்யா கமல்ராஜ் மேம், வெரி நைஸ் செஷன் சார், தேங்க்யூ, வாழ்க வளமுடன் அப்படின்னு அவங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்று பிறந்தநாள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைத்து அன்பர்களுக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்களை வரவேற்போம் ஏற்புரைக்காக. மில்டன் சார், வெல்கம் சார் ஒன்ஸ் அகைன். நன்றி மேடம், ரொம்ப சிறப்பு. அனைவருக்கும் என்னுடைய என்ன சொல்றது பின்னூட்டம் வந்து இன்னொரு விதத்துல பார்க்க போனா வாழ்க்கை பூரா தேவையானது ஓட்டம் தான். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம். இது வேதாத்திரி மகரிஷி சொல்றதுதான். அதாவது அதுல வந்து பின்னோட்டம், அது வந்து நம்ம அடியை முன்னோட்டமாக எடுத்து வைக்க உதவுகிறது. ஈவன் தோ ஐ எம் நாட் பிசிக்கலி ஸ்ட்ராங், என்னை ஓட வைத்து கொண்டிருப்பது நட்பு நெறி என்று சொல்லலாம். அதுல வந்து நம்ம சிவகனியம்மா ஆகட்டும், நம்முடைய ஜெகநாதன் சார் ஆகட்டும், லோகநாதன் சார் ஆகட்டும், முத்துலட்சுமி ஆகட்டும், ஹீலர் ஆகட்டும், அதே போல சுனிதா மேடம் ஆகட்டும், அப்புறம் மற்றும் மஞ்சுளா மேடம் ஆகட்டும், தாமோதர் சார், அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து என்ன சொல்றது கண்டன்ராஜ், ரமேஷ், அப்புறம் வந்து எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நன்றி வணக்கத்தை தெரிவித்து, இன்னும் நம்ம ஹீலர் சார் சொன்னது போல நம்ம வீட்டு பிள்ளைகளை நம்ம வந்து நம்ம பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றதையும் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அதை விட இந்த லோகநாத் சார் 1.5 மாசம் கழிச்சு வந்த லோகநாத் சாருடைய பாடல் வந்து மறக்க முடியாது. அவர் நேற்று ஃபோன் பண்ணி வர சொன்னேன்.
அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இது மாதிரி 20ஆம் தேதி பேச போறேன், நீங்க வந்துருங்க அப்படின்ட்டு. இல்லப்பா கிரகப்பிரவேசம் இருக்குப்பா, அதெல்லாம் எதா இருந்தாலும் நீங்க வந்துருங்க. ஈல சார் சொன்னார் அது மாதிரி, எதா இருந்தாலும் வந்துட்டேன்ற மாதிரி. அவரும் வந்துரு நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஸோ நன்றி அனைவருக்கும், ரொம்ப நன்றி. விசேஷமாக இதை கோஆர்டினேட் பண்ண சிவகங்கைக்கு என்ன சொல்றது, பல உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காங்க. உடுமலையிலேருந்து அவங்களே இப்போ அருணகிரி சார் ஒரு மலைன்னா இவங்களும் ஒரு மலை. அவங்க இருப்பது உடுமலை, அவங்க வந்து ஒரு கவிதையின் மலை. அந்த என்ன சொல்றது, அது போல அவங்க இருக்காங்க. மலை நட்பின் மலைன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். மாணிக்கா சொல்ற அருள் தரும் மலை அவங்கெல்லாம். ஸோ அப்படிதான் இருக்கீங்க ஒவ்வொருத்தரும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அந்த சிஇஓ இது கேட்டேன் தெய்வமே. அதான் சார். அதாவது வந்து இது வந்து ஸ்ரீபரத் சொன்னதுதான். அதை வந்து நான் வழிமொழிஞ்சேன்னு சொல்லலாம். அது வந்து ஒண்ணு வந்து கமாண்டிங் சிஇஓன்னு சொல்றாரு. அப்புறம் வந்து என்னன்னா கோச்சிங் சிஇஓன்றாரு. அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சிஇஓன்றாரு. அவர் வந்து இந்த கமாண்டிங் சிஇஓன்றதுக்கு ஒரு உதாரணம் நம்ம எடுத்துக்கலாம். எலான் மஸ்க் தான் சொன்னாரு. மஸ்க். எலான் மஸ்க் சொன்னார். கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்புறம் வந்து கோச்சிங் சிஇஓ வந்து யார் சொன்னாரு? நாதல்லா. சத்யா நாதல்லா. டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சிஇஓன்றது வந்து ரத்தன் டாடா. அழகா ஞாபகப்படுத்துறீங்க. ஸோ அதே நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணேன், கிரியேட்டிவ் சிஇஓ அப்படின்னு. அப்ப வள்ளலார் கருத்து சொன்ன அந்த அதை வந்து தாமோதரையா சொன்னதுதான் சிறப்பு தெய்வமே. சொன்னதெல்லாம் வள்ளலார் கருத்தோட லிங்க் பண்ணி அடிச்சீங்க பாருங்க. அங்கதான் எங்க தலைவர் நிற்கிறார். அது வந்து 851வது வரிகள்ல இருக்குது. அது அகவல்ல இருக்கு. அகவல்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 860 வரிங்க இருக்கும். அந்த வரிகளை வந்து நீங்க வந்து ஏன்னா நீங்க ஒரு லீடரா பல இடங்கள்ல கோட் பண்றதை தொட்டு நான் வந்து ரெஃபரன்ஸோட சொல்றேன். அதாவது வந்து தட் இஸ் அது வந்து ரொம்ப அற்புதம். வள்ளலார் வந்து அதை வந்து சம்மரைஸ் பண்ணி சொல்லிட்டாரு. இங்க பேசின தாமோதரையா வந்து படைக்கும் தலைவர்கள் காகம் அழிக்கும் தலைவர்கள். ஸோ மேட்ரு அதே தான். இப்போ இங்கிலீஷ்ல சொன்னதை இவர் வந்து மாத்தி சொல்லி ரொம்ப சிறப்பு செஞ்சுட்டாங்க. அதாவது பின்னோட்டம் வந்து இன்னும் பேச்சாளரை விட ஒளிவாளரை விட சிறப்பா இருக்கிறது மட்டும்தான். சிவகங்கை சொன்னது வந்து சிறப்பு. சுனிதா மேடம், மஞ்சினா மேடம் வந்து பலரும் வந்து கடைசியில பேசினா கூட அவங்க வந்து அதே போல இங்க வந்திருக்கின்ற அரவிந்துக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஜெகநாதன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஜெகநாதன். ஒரு வார்த்தை சொல்லுவது எளிது, அதை பற்றி தகவல் திரட்டி அதை தேடி கொண்டு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது அது ஒரு தனி சிறப்பு. அது உங்ககிட்ட இருக்கு மில்டன் சார். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியும் எல்லாருக்கும் இறையர்களும் கிடைக்க வேண்டி இன்றைய நிகழ்வினை சிறப்பாக முடித்து மீண்டும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை எதிர்நோக்கி காத்திருப்போமாக. அனைவருக்கும் நன்றி.